காயத்ரி மேம் கேக்குதா மேம் நான் பேசுறது? கேக்குது மேம் நீங்க பேசுறது. ஓகே மேம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த மாசி மாத சிறப்பை பற்றி எனக்கு தெரிந்த சில வரிகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். தமிழ் நாட்காட்டியில் 11வது மாதம் மாசி மாதம். இது ஆன்மீக வழிபாட்டிற்கும் புனித நீராடலுக்கும் புதிய கலைகள் கற்கவும் உகந்த சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு திதி நட்சத்திரம் நாள்தான் சிறப்பு பெறும். அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற மாதமாகவும் இந்த மாசி மாதம் கருதப்படுகிறது. மாசி மாதத்தில் வரும் 30 நாட்களுமே வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. மாசி மகம் மாசி பௌர்ணமி என்று வரும் மக நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்நாளில் பெரும்பாலான தீர்த்த தலங்களில் சிறப்பு நீராடல் விழா நடக்கும். பார்வதி தேவி சங்கு வடிவில் தோன்றிய தினம் இது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகாமகம் இந்த மாதத்தில் தான் நடைபெறும். இவ்விழா வட மாநிலங்களில் கும்பமேளா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக அமாவாசை நாள் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாள் என்பார்கள். ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகச் சிறப்பான பலன்களை தரும். மாசி மகத்தன்றுதான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டுக் கொண்டு வந்தார். மாசி மாதத்தின் அதிதேவதை மகாவிஷ்ணு. அதனால் மகாவிஷ்ணுவை இம்மாதம் முழுவதும் துளசியால் அர்ச்சித்து வழிபட்டால் இல்லத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவேறும். மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்நாளில் விநாயகரை அருகம்புல் சாற்றி விரதம் இருந்து வேண்டுவோருக்கு எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபட அருள்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தில் காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக பார்வதி தேவி தோன்றினாள் என்பது புராணம் சொல்கிறது. சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது மாசி மாதத்தில் தான். மாசி மாதத்தில் மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது என்று சொல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில் தான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும் 2 ஏகாதசிகள் வருவதும் மாசி மாதத்தில் தான். இவ்வளவு புண்ணிய பலன்களை நல்கும் மாசி மாதத்தில் நாம் அனைவரும் இறைவனை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம். இம்மாத கவிதை. கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்தா ராதே கிருஷ்ண கோவிந்தா, கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்தா ராதே கிருஷ்ண கோவிந்தா, பிருந்தாவனத்து நந்தகுமாரா நின் திருப்பாதம் பணிந்தோம் ஸ்ரீ கிருஷ்ணா, இன்று உம்மிடம் விண்ணப்பம் ஒன்று வைக்க வந்தோம் ஸ்ரீ கிருஷ்ணா, இன்று உம்மிடம் விண்ணப்பம் ஒன்று வைக்க வந்தோம் ஸ்ரீ கிருஷ்ணா, பரிந்தே நீ கேட்டு அதை விரைந்தே தயவுடன் அருள்வாய் தயாபரா, அதை விரைந்தே தயவுடன் அருள்வாய் தயாபரா. அன்று பாரதத்தில் தர்மம் நிலைக்கவே யுத்தம் நடந்ததை யாம் வாசித்தும் கேட்டறிந்தோமே, அன்று பாரதத்தில் தர்மம் நிலைக்கவே யுத்தம் நடந்ததை யாம் வாசித்தும் கேட்டும் அறிந்தோமே, இன்றோ நடக்கின்ற யுத்தம் எதற்கென்று அறியாது உழல்கின்றோம், இன்றோ நடக்கின்ற யுத்தம் எதற்கென்று அறியாது உழல்கின்றோம். மாதவ கேசவ ஸ்ரீதர கோவிந்தா, மாதவ கேசவ ஸ்ரீதர கோவிந்தா, உன் தாழ்மலர் பற்றினும் காத்தருள்வாயே, உன் தாழ்மலர் பற்றினும் காத்தருள்வாயே, நன்றே செய்வாய் அதை இன்றே செய்வாய் என எமக்குரைத்தவர் தாமே, நன்றே செய்வாய் அதை இன்றே செய்வாய் என எமக்குரைத்தவர் தாமே, நன்று செய்யவே வேண்டி நிற்கின்றோம் பரமானந்தா, நன்று செய்யவே வேண்டி நிற்கின்றோம் பரமானந்தாம், நன்று செய்வாய் தேவகி நந்தனா, உயிர் சேதங்கள் தருகின்ற இந்த யுத்தம் சடுதியில் முடிந்திட அருள் புரிவாயே,
உயிர் சேதங்கள் தருகின்ற இந்த யுத்தம் சடுதியில் முடிந்திட அருள் புரிவாயே. யுத்தம் செய்யும் அம்மானுட வர்க்கம் சாந்தமும் அமைதியும் பெற்றுய வேண்டும். யுத்தம் செய்யும் அம்மானுட வர்க்கம் சாந்தமும் அமைதியும் பெற்றுய வேண்டும். சித்தத்தில் ஊறிய ஆணவ அசுரன் அழிந்திடல் வேண்டும். சித்தத்தில் ஊறிய ஆணவ அசுரன் அழிந்திடல் வேண்டும். பூமியில் வளங்கள் காத்திடல் வேண்டும். பூமியில் வளங்கள் காத்திடல் வேண்டும். ருக்மிணி மணாலா பூமியின் நாயகா, இப்புவியில் அமைதியும் நன்மையும் நிலைத்திட வேண்டும். இப்புவியில் அமைதியும் நன்மையும் நிலைத்திட வேண்டும். உலக உயிர்கள் பயமின்றி வாழ, உலக உயிர்கள் பயமின்றி வாழ தயை புரிவாயே வைகுண்டபதியே, தயை புரிவாயே வைகுண்டபதியே. போரினை தவிர்த்து பாரதம் செழிக்க, போரினை தவிர்த்து பாரதம் செழிக்க அருள் புரிவாயே ஆதி மூலமே, அருள் புரிவாயே ஆதி மூலமே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சீக்கிரம் நடக்கணும் போல வாசிக்க முடியாதான்